வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இது ஃப்ரோசன் பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணி வாங்கி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பட்டாணி இதுக்கு நம்ம தேவையானது என்னென்னு பார்த்தோம்னா, அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 வெங்காயம் அரைக்கிறதுக்கு, தேங்காயோடு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இதோட சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு இருப்பு சட்டியை அடுப்பில் வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றினதும் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்சு வந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக செவக்கவும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டோம், கருவேப்பிலை போட்டுட்டோம். ரொம்ப வதங்கணுன்றது இல்லை, பட்டாணி சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையானது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து லேசாக வதக்கினா போதும். 2 வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, ஏன்னா பச்சை பட்டாணின்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். குக்கர்லேயும் வைக்கணுன்றதில்லை. அப்படி குக்கரில் அவசரமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விசில் வைங்க போதும். மூடி போட்டோம், கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. கொதித்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எல்லா பக்கமும் சரிசமமாக கிண்டி விட்டுக்கலாம். திரும்ப மூடிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிப்போம். தண்ணி வற்றிடுச்சு, பட்டாணி வெந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சோம்பு, பூண்டு அதை போட்டுக்கிடுவோம். அந்த கலவையை போட்டு நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுருவோம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிச்சா அது வாடை வேறு மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி வற்றுற ஸ்டேஜில் தான் போடணும். இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு 2 கொதி வரவும் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கிரேவியாக வரும். அப்போ நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த அளவு வற்றி வந்தோடனையும் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இது நமக்கு சப்பாத்தி, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.